ஆர்கே நகர் தொகுதி திமுக வெற்றி பெற்றது. நீங்க கடந்த கால தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக தமிழ்நாடு முழுக்க தோல்வி அடைஞ்ச தேர்தல்கள்லயுமே சென்னையில வந்து நல்லா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க 84 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அனுதாபத்தினால வந்து கிடைச்ச வெற்றி. அதிமுகவுக்கும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அமெரிக்காவுல வந்து புரூக்ளின் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்திரா காந்தியினுடைய மரணம் வந்து அப்பதான் நிகழ்ந்திருந்தது. ஸோ இந்த 2 அனுதாபங்களும் வந்து பெரிய அளவிலான ஆதரவ அதிமுக, காங்கிரஸ் கூட்டணிக்கு பெற்றுக் குடுத்திருந்தது. திமுக ஒரு எதிர்க்கட்சி ஆகுறதுக்கான இது கூட இல்லாத அளவுக்கு தான் சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல அந்த தேர்தல்ல கூட அவங்க தோல்வி அடைஞ்ச ஒரு தொகுதியா வந்து ஆர்கே நகர் தொகுதி இருந்திருக்கும். ஸோ அந்த தொகுதிய நம்ம ஒரு முறை 2021ல ஜெயிச்சுட்டோம். அந்த தொகுதிய தக்க வைக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு வலுவான கேண்டிடேட் தான் வேணும் அப்டிங்கிற அடிப்படையில, சேகர் பாபுவுக்கு வந்து ஆர்கே நகர் தான் சொந்த தொகுதியும் கூட. அது அவர் முதல் முறை வெற்றி பெற்ற தொகுதி வந்து ஆர்கே நகர் தான். 2001, 2006 2 முறை வந்து அவர் ஆர்கே நகர் எம்எல்ஏவா தான் இருந்தார். திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு 2011ல ஒரு முதல் முறை போட்டியிட்டதும் ஆர்கே நகர் தொகுதியில தான். ஆனா, அதுக்கு பிறகு 2016ல ஜெயலலிதா ஆர்கே நகர் மாறுறாங்க அப்படின்றதுக்கு பிறகு வந்து ஒரு துறைமுகம் தொகுதிக்கு 2016ல மாறிட்டார்.